என்ன சார் கடையை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரே போச்சுடா, இந்த தயக்கத்தை விடவே மாட்டீங்களா? செல்வம், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேக்குறீங்களா? சொல்லுங்க. உங்க தங்கச்சி நிர்மலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நிர்மலாவா? ஏன் தங்கச்சிய? இதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கணும். படிச்சவர் தானே நீங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசலாமா? என்ன சார் உங்க பிரச்சனை? நான் ஏதோ அவசரத்தில் எடுத்த முடிவு இல்லை சார். நிறுத்தி நிதானமா தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவுதான். அதான் ஏன் இப்படி திடீர்னு மனசு மாறுறதுக்கு என்ன காரணம்? உங்க தங்கச்சி வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா? அதான் தெரியுமே சார், பொண்ணை மாத்தி பார்த்துட்டீங்க. எத்தனை தடவை அதே சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லை சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏன் ஆசை, இது என்னோட விருப்பம், இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு என்னைய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர, இந்த பிரச்சனை ஒரு பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிக்கும், அவ மனசை எவ்வளவு தூரம் பாதிக்கும், அவளுக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுக்கும், அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை சார். மொத்தத்துல நான் சுயநலக்காரனாவே இருந்துட்டேன். ஏதாவது டிவி சீரியல் பார்த்துட்டு வரீங்களா? சார் ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன், கிண்டல் பண்ணாதீங்க. நானும் கிண்டல் பண்ணல சார், சீரியஸா தான் கேட்கிறேன். இந்த பிரச்சனையை இப்ப திடீர்னு என் தங்கச்சியோட கோணத்துல இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, குழம்பி தெளியறது தானே மனுஷ சுபாவம். எங்க அப்பா என்னை சுத்தி இருக்கிறவங்க பேசின பேச்சு, நான் யோசிச்சது, இது எல்லாம் சேர்ந்துதான் இப்ப நான் எடுத்த முடிவு. பாவம் சார் நிர்மலா, இந்த விஷயம் அவங்க மனசை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். இந்த விஷயம் இன்னும் அவங்கள உறுத்திட்டு தானே இருக்கும். வேணாம் சார், இனி இந்த பாவத்தை செய்ய நான் தயாரல்ல. நினைச்சேன், பாவப்பட்டு இறக்கப்பட்டு என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கீங்க. வேண்டாம் மிஸ்டர் கோபி, ஒரு தப்போட நிறுத்திக்கங்க. வரிசையா தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இல்ல செல்வம், நான் Sir, என்ன please. சொல்ல பாவமேன் இறக்கப்பட்டோ பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தமாவோ ஒரு வாழ்க்கை என் தங்கச்சிக்கு வேண்டாம். இது அவளுக்கு சந்தோஷமா தொடங்க வேண்டிய உங்களுடைய கல்யாண வாழ்க்கை குற்ற உணர்ச்சியோட தொடங்க வேண்டாம். இது உங்களுக்கு. பொண்ணை மாத்தி பாத்தீங்களே, அது நீங்க தெரியாம செஞ்ச முட்டாள்தனம். ஆனா இப்ப பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, இது நீங்க தெரிஞ்சே செய்ய போற முட்டாள்தனம். இதை பாருங்க, உங்களை வருத்தப்பட வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவெடுத்து